கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் பிங்கி. என்ன முறைச்சுக்கிட்டே இருக்கா? என்ன பிங்கி, இந்த பாட்டு பிடிக்கலையா? சரி விடு, வேற பாட்டு பாடுறேன். டேய் மலக்குரங்கு, நீ பாட்டு பாடுனதுனால தான்டா முறைச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இனிமே உன் வாழ்க்கையில பாட்டே பாடாத சொல்லிவிட்டேன். அவ்வளோ கேவலமாவா இருக்குது? ரொம்ப கேவலமா இருக்குது. சரி சரி விடு, மாமனுக்கு அவ்வளவுதான் குரலே, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆமா, என்ன இந்த வீட்ல என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஒரே தெய்வீகமா ஸ்மெல் அடிக்குது. அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. காலங்காத்தாலே சாவி எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வருவா, ஏறி உட்கார்ந்தவ எங்கேயுமே நிறுத்த மாட்டா. இன்னைக்கு மத்தியானமே ஆயிருச்சு, இன்னும் ஆளை காணாமே. ஆமா ஆமா, அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் பகல்ல பாத்துக்க கூட மாட்டோமே, நைட்டு மட்டும் தானே ஒண்ணா இருப்போம். என்னது ஒண்ணா இருப்போமா? அத ஒண்ணா இருப்போனா இந்த வீட்ல சொன்னேன். காலையில நானும் சுத்த போயிருவேன், நீயும் சுத்த போயிருவ. நைட்டு மட்டும் தானே நம்ம இருப்போம், அததான் சொன்னேன். என்ன ரெண்டு பக்கெட்ட தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை முறுக்கு மாவு வரைக்கும் போதுங்களோ? ஆமா, முறுக்கு மாவு இப்படிதான் நொர நொறையா இருக்குமா? அட ஆமால. சும்மாவா சொன்னாங்க? அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் அறிவு இருக்காது, அறிவு இருக்கிற பொண்ணுங்களா அழகா இருக்காதுன்னு. டேய், இதுல ஏன் வண்டி கழுவுற அளவுக்கு தான் சோப்பு தண்ணி கரைச்சு வச்சிருக்கேன். எடுத்த மவனே, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹே, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா? டம்மா துண்டு வண்டிக்கு உனக்கு இவ்வளவு சோப்பு தண்ணி கேக்குதா? ஒழுங்கு மரியாதை எனக்கு கொடுத்துட்டு சொல்லிட்டேன். டம்மா துண்டு வண்டியா? பாசே, இந்த வண்டில தான் டெய்லி உங்க தங்கச்சி டர்ரு புர்ருன்னு போயிக்கிட்டு இருக்கா, தெரியும்ல? டேய், நீ எரும மாடு கணக்கா பைக்க வச்சிருக்க. உன் பைக் பக்கத்துல என் ஸ்கூட்டி நின்னா டம்மா துண்டு மாதிரி தான் தெரியும். ஒழுங்கு மரியாதை ஓடிட சொல்லிட்டேன். இந்த சோப்பு தண்ணி எல்லாம் என்னோட பைக்குக்கு தான், நான் தான் கஷ்டப்பட்டு கரைச்சு கொண்டு வந்தேன். என்னது எரும மாடு மாதிரி இருக்கேனா? ஹாய், என்னடா என்ன? யாரை பார்த்துட்டு எரும மாடுன்னு சொன்ன? மூஞ்சூர் மூஞ்சி. ஒண்ணு பார்த்து தான் எரும மாடுன்னு சொன்னேன். அன்னைக்கு அவசரத்துக்கு என் ஸ்கூட்டில பெட்ரோல் இல்லன்னு இந்த பைக்ல வந்தேன். ஓட்டுறவனுக்கு மட்டும் இடம் இருக்கு இந்த பைக்ல, பின்னாடி இருக்கிறவங்க என்ன தலையில தொங்கிட்டா வருவாங்க. அதுக்கு கூட இடம் இல்லாம இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க ஒண்ணு. அதனாலதான் சொன்னேன் எரும மாடுன்னு. இருந்தாலும் என்ன செஞ்சவங்க இந்த ஒட்டட குச்சிக்கு கொஞ்சம் இடம் விட்டு இருந்திருக்கலாம். இவனா பேசுற அளவுக்கு நான் ஆயிட்டனே. சரி சரி, பைக்க துடைக்கணும், லேட் ஆகுது. டேய் டேய், நான் சொல்லிட்டே இருக்கேன், என் பக்கெட்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி நீ எடுத்த, உனக்கு இன்னைக்கு அவ்வளவுதான். டி என்ன, நான் தண்ணி அப்படிதான் எடுப்பேன், நீ என்ன பண்ணுவ? உன் பைக்கை எட்டி உதைச்சிருவேன். அடே, நான் என்னடா பாவம் பண்ணேன்? நான் செவனேன்னு தானடா ஒரு ஓரமா நிக்கிறேன். ஏய், நீ எனக்கு தண்ணி தரல, உன் ஸ்கூட்டியை அடிச்சு உடைச்சிருவேன். பைக்கு பாத்தியா, ஓ நிலைமை தான் எனக்கும். நம்ம பாட்டுக்கு செவனேன்னு ஒரு ஓரமா நிக்கிறோம், நம்மள அடிச்சு உடைச்சிருவேன்னு காலி பண்ண நினைக்கிறாங்க பைக்கு. பார்க்கலாம்டா பார்க்கலாம். இந்த பக்கெட்ல இருந்து நீ மட்டும் தண்ணி எடுத்து பாரு, அப்புறம்ல இருக்கு. பாப்போம் பாப்போம். போதும் போதும், ஒரேடியா தேய்ச்சு எடுத்துறாத. உனக்கும் தாண்டி அழகா பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க, தேய்ச்சு தேய்ச்சு துரு பிடிக்க வச்சிராத. ஹே, உன்னை நல்லா தேய்ச்சு குளிப்பாட்டலான்னு வந்தா நீ என்ன என்னையவே கலாய்ச்சிட்டு இருக்கியா? ஆமா, அப்படியே தேய்ச்சு குளிப்பாட்டிட்டாலும். ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன், உனக்கெல்லாம் எவன்டி ஆர்டி ஆபீஸ்ல லைசென்ஸ் கொடுத்தது? இந்த தெருவோட முக்க கூட திரும்பி இருக்க மாட்டேன், டபக்கடின்னு என்ன கீழ போட்டுருவ. அது பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழ உழுவுறதுதான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஹே, உனக்கு என்ன ஓட்ட தெரியுமா தெரியாதா? அத முதல்ல சொல்லு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? பிங்கி, உனக்கும் அந்த பிரச்சனை இருக்கா? இந்த செனமாடிக்கிட்டயும் அதே பிரச்சனை தான். டேய், நான் என்னடா பண்ண? நீ என்னடா பண்ணல? ஷோரூம்ல இருக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஆப்பிள் மாதிரி நல்ல பளபளன்னு இருந்த. இஎம்ஐல மாசம் வெறும் 2000 ரூபாய் கட்டறேன்னு என்ன வாங்கிட்டு வந்து என் உயிரை எடுக்கறல. நானா? நான் என்ன பண்ண? உன் வரலாறெல்லாம் இங்க எடுத்து விட்டனா உன் மானம் கப்பலேறி போயிடும், பரவாயில்லையா? அன்னைக்கு அந்த லேடிஸ் காலேஜ் வழியா போகும்போது ரோட்ட பார்த்து ஓட்டுடா, ரோட்ட பார்த்து ஓட்டுடான்னு எப்படி கத்துனே கதர்னே கேட்டியாடா? அந்த காலேஜ்ல இருக்கிற பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே ஓட்டி என்ன கொண்டு போய் சேத்துல விட்டுட்ட. என்ன பல்ல காட்டுற? நீயா அப்படிதானே? என்ன கொண்டு போய் சேத்துல தள்ளி விட்டுட்டு நீ நல்லா எஸ்கேப் ஆயிட்ட.
சரி, நம்ம தான் வண்டி ஓட்டி கொண்டு போய் சேத்துல விட்டோமே, அத ஒரு சர்வீஸ்க்கு கொடுக்கலாம்னு தோணுச்சா? சரிடா நாயே, சர்வீஸ் கூட வேணாம், ஒரு வாட்டர் வாஷ் அது கூட இல்ல. மானம் கெட்டவனே, உனக்கெல்லாம் எதுக்குடா இஎம்ஐல பைக்? கேளு பைக்கு கேளு, இவ மட்டும் என்ன ஒழுங்கா? காயலாம் கடையில இருக்க தகர டப்பா கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா நீ நிம்மதின்னு பேரு வச்சிட்டு என்ன நிம்மதி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க? ஹேண்டி, ரோட்ல எதுக்குடி ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க? பொறுமையா போணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. இந்த சோடா பெட்டிய போட்டிருக்கீல, கண்ணு தெரியுமா தெரியாதா உனக்கு? மனசுல என்ன லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு நினைப்போ? ஐயோ, அவங்க வேற லேடி சூப்பர் ஸ்டார்னு இனிமே என்ன சொல்லாதீங்கன்னு வேற சொல்லிருக்காங்களே. சரி விடு. மனசுல என்ன பெரிய நயன்தாரா விக்னேஷ் சிவன்னு நினைப்போ? ஸ்பீட் பிரேக்னு கூட பார்க்காம அப்படியே பறந்துகிட்டு போற. அதேதான் பிங்கி, இவனும் அப்படிதான். மனசுல பெரிய மாதவன்னு நினைப்பு. என்றென்றும் 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 புன்னகை அப்படின்னு ஆட்டிக்கிட்டே போவான். என்னோட பெட்ரோல் டேங்க் கூட ஃபுல் பண்றதுக்கு உனக்கு வக்கில்ல. நீ எல்லாம் லட்ச ரூபாய் கொடுத்து என்ன வாங்கிட்ட. டேய் மாங்கா மண்டையா, அதேதான் உனக்கும். அண்ணே, என்னண்ணே நடக்குதுங்க? இதுக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்மள கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்குதுங்க. அதான் நிம்மதி எனக்கும் புரியல. போன ஆயுத பூஜைக்கு தொடச்சோமே, அதுக்கப்புறம் நம்ம தொடக்கவே இல்லையே. சரி போனா போதுன்னு தொடக்க வந்தா ரொம்ப தான் ஓவரா பேசுதுங்க. இல்லண்ணே, இதுங்க ரெண்டுத்தையும் நம்ம தொடக்கவே கூடாது. நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துருச்சுங்க. வா நிம்மதி போலாம். போடி வந்துட்டா தோப்பா மண்டை. காலையில என்னைய தானே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏறி உட்காருவேன். அப்ப இருக்கு உனக்கு. நேரா செவுத்துல கொண்டு போய் முட்டி தள்ளிடுறேன். பிங்கிமா பாத்துடா செல்லம், இந்த நிம்மதிய செவுத்துல முட்டி தள்ளுறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது அடிபட்டுற போகுதுடா. ஐயோ, இவன் ஒருத்தன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அம்மா, ஐயோ பிங்கி செல்லம், என்னடா ரொம்ப தும்முற? அது ஒண்ணும் இல்லடா செல்லக்குட்டி, ஒரே டஸ்டா இருக்குல்ல, அதான். இவங்க வேற தொடக்க வந்தாங்க, வந்தவங்கள அப்படியே அனுப்பிட்டோம். இப்போ என்ன பண்றது? ஹை, மழை பெய்யுது. அடி டோப்பா மண்டை, நீ என்ன கழுவலனா என்னடி? மழையே என்ன கழுவுதுல. இந்த அழகான கிளைமேட்ல பிங்கி செல்லத்துக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுதே. ஆனா அவ கோவப்படுவாளோன்னு நினைச்சா பயமா இருக்கு. சரி பரவாயில்ல, பாடுவோம். மழையே மழையே தூவும் மழையே, இது காதல் தானா? தனியே தனியே நனைந்தேன் மழையே. மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல. தவியாய் தவியாய் தவித்தேன் மழையே. ஹே நான் தான் ஒரு தீவாய் இருக்கின்றேன்.